ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேபிட் ஃபார்மில் க்ளீனிங் ஒர்க் தாங்க. ஃபுல்லாக கீழே அதோட கழிவுகள் எல்லாமே நம்ம கூட்டி எடுத்துகிட்டு எல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சுங்க. வாட்டர் வாஷ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங் டைம்லேயே பண்ணிடுவோங்க. ஒரு 9 மணி 10 மணி போல் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெனாயில் ஊற்றி எல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவிட்டாச்சு. ஃபார்ம்குள்ளே ஸ்மெல் வராமல் இருக்க நம்ம ஃபெனாயில் போட்டு கழுவுனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரேபிட்ஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் இருக்கும். நம்ம ரேபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்மக்கிட்ட அப்டூ ஒரு 4 கிலோ ரேபிட் வரைக்கும் இருக்குது. அதாவது பிறந்த குட்டியிலிருந்து 4 கிலோ சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ரேபிட்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ தான் இன்றைக்கி காலையில் தான் குட்டி போட்டிருக்குறாங்க. 6 குட்டி போட்டிருக்குங்க. இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. நம்மக்கிட்ட ஒரு 11 முயல் சினையாக இருக்குங்க. இப்போ ஒன்று போட்டிருக்கு. இது ஒரு 10 முயல் ஒவ்வொன்றா குட்டி போட ஆரம்பிக்கும். நம்ம போன மந்த்தே ப்ரீடிங் விட்டுருந்தோம். நீ ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கும். பாருங்கள், சோவியத் சின்ஸ்லாவுமே அதோட முடிகளெல்லாம் பிச்சு கூடு வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கூடு வச்சு அதுக்கப்புறம் தான் குட்டி போடும். இது ஒரு நாளைக்குள்ளே குட்டி போட்டுருங்க. ஒரு நாள் 2 நாளில் குட்டி போட்டுரும். அது முடி பிச்சு வச்சா அடுத்த நாளே குட்டி போட்டுரும். இந்த மாதிரி இன்னொரு 10 ரேபிட்ஸ் ஒவ்வொன்றா குட்டி போடுங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சோவியத் சின்சிலாவும் ஒயிட் ஜெயிண்ட் இந்த 2 ரகம் மட்டும் இருக்குது. ஒரிஜினல் மன்னவனூர் ப்ரீடு தான். உங்களுக்கு ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அடல்ட் ஸ்டேஜில் வாங்கி வளர்க்கலாம், இல்லை குட்டியாக வாங்கி வளர்க்கலாங்க. அதே மாதிரி பெட்டுக்கு வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டோ, இல்லை நான் நம்பர் கொடுக்குறேங்க, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதர் பிளேஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லைங்க. டைரெக்டாக ஃபார்ம் விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்முக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அதர் பீப்புளாக அதர் பிளேஸ்னால் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் வர முடிஞ்சால் டைரெக்டாக கூட பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க. ஏன்னா இது கமர்ஷியலாகவும் இது பண்ணலாம். ப்ளஸ் பெட்டாக வளர்க்கணுன்னாலும் நீங்கள் வளர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்ல தரமான முயலாக இருக்கும் நம்மக்கிட்ட. சூப்பராக கைடும் பண்ணிடுவோம். எப்படியெல்லாம் வளர்க்கணும், என்ன தீவனம் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், அது எல்லாமே சொல்லிடுவோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். வாங்கிட்டு போயிட்டு எப்படி வளர்த்துறது அப்படின்லாம் பயப்படாதீங்க. தாராளமாக நீங்கள் வளர்த்தலாம். அதுக்குண்டான என்ன இதுனாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாங்க. முயல் குட்டி பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேருந்து இருக்குங்க. 1 மந்த்லேருந்து சேல்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு 35 நாள்லேருந்து இருக்குது. 35 நாள் விட ஒரு 45 நாள் குட்டியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்தலாங்க தாராளமாக. பெட்டுக்கு வாங்கி வளர்த்தலாம். அதே மாதிரி அடல்ட் ஸ்டேஜில் வாங்கி வளர்த்தலாம். ரெடி டு ப்ரீடும் கூட இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மாதிரி வாங்கி வளர்த்தலாங்க. இந்த மாதிரி தீவனம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயிர் தான், மக்காச்சோள பயிர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி காணெல்லாம் அதில் வரும்போது அது நல்ல சத்துள்ளதும் கூட. கட் பண்ணி போட்டால் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதனால் உங்கள் ஏரியாவில் என்ன இருக்கோ அது பசுந்தீவனம்